மக்களே, ஃபைனலாக இப்போ இன்னும் 10 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் பண்ண. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா கிண்ணக்குறைக்கு நான் ஒரு 2 ரூட் காட்டுங்க. என்னன்னா முடி வழியாக போகிறது, அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா துடியூர் கிட்ட ஒரு லெஃப்ட் பிரியும். அது வழியா நீங்க போனீங்கன்னா மார்னிங் வந்து அங்க அலோடு கிடையாது. ஏன்னா அங்க வந்து அது வந்து எப்போதுமே யானை வந்து நடமாட்டம் வந்து காட்டு யானை நடமாட்டம் இருக்கும். அதனால வந்து அலோடு கிடையாது. அதே நீங்க வந்து இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டா போனோம்னா இங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் குன்னூருக்கு வந்து ரூட் போடுங்க. ஆனா நீங்க வந்து குன்னூர் போக கூடாது. குன்னூருக்கு ரூட் போட்டு மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர் அந்த ரோடு ஃபாரஸ்ட் ரீச் அந்த ஹேப்பின் பென்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் நீங்க லைட்டா மேலே ஏறிட்டு நீங்க அப்ப குன்னூர் கிண்ணக்குறைக்கு ரூட் போட்டீங்கன்னா குன்னூருக்கும் முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ரோடு ஸ்ட்ரெயிட்டா போகும். ஆனா குன்னூர் அந்த ரோடு வந்து மேலே போற மாதிரி 2 ரோடு பிரியும். அப்போட மேலே ஹில்ஸ் ஏறினீங்கன்னா அது குன்னூர் போகும். ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கிண்ணக்குறை போகும். அந்த ரூட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த ரோட்ல வந்து உங்களுக்கு அலோடு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் மெயின் ஏரியா தான். முள்ளி வழியா நீங்க போனீங்கன்னா மார்னிங் டைம்ல அலோடு கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது வந்து இது 6 to 7 இன்னுமோ தான் இது அலோட் டைம் ஒன்று இருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் அலோடு கிடையாது. அங்க வந்து அலோட் பாத்தீங்கன்னா அங்க உள்ள கிராமத்து மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. அதனால நீங்க பிளான் பண்றது கோயம்புத்தூர்ல இருந்து கிண்ணக்குறை போட்டு பிளான் பண்ணீங்கன்னா எங்க கூகுள் மேப் போனா குன்னூர் போடுங்க. ஆனா குன்னூருக்கும் ஒரு முன்னாடி கொஞ்சம் தூரம் முன்னாடியே உங்களுக்கு வந்து ரோடு பிரியும். கொஞ்சம் எப்படின்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி ரோடு குன்னூர் வழியா ஊட்டி ரோடு ஏற ஆரம்பிச்சோன்னே நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து கூகுள் மேப்பை மாத்திடுங்க கிண்ணக்குறைக்கு. அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்ப ஏதோ போயிட்டு இருக்கோம். மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். மணி இப்போ ஒரு 6 ஆகுது. இடையில கேமரா ஆன் பண்ணிட்டேனே நான் பாட்டுக்கு பைத்தியக்காரனாட்டம் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் திரும்பியும் இப்ப கேமரா ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணேன். கேமரா ஆன் பண்ணாமே நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நிப்பாட்டி கரெக்டா ஆன் பண்ணதுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம 5:40 மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிருப்போம். கிண்ணக்குறைங்கிறது ஒரு நல்ல ஏரியாங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா தான், சூப்பரா இருக்கும். போவோம் இப்ப பாருங்க, நீங்க அங்க அட்வென்ச்சரே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு இடமும் அங்க வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். மக்களே, ஃபைனலி பாத்தீங்கன்னா இப்ப ஊட்டி ஏறிக்கிட்டு இருக்கோம் குன்னூர் வழியா. பாருங்க இந்த தூரி பாலம் வந்திருக்கு. வாங்க இறங்கி போய் சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி சும்மா இப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு போவோம். தூரி பாலம் வந்திருக்குங்க வண்டி. இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட், ஒரு 100 ஆண்டு இப்பதான் ஏதோ புதுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓல்டஸ்ட் பாலம், பழமையான பாலம் இது. பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. நம்ம வண்டி அங்கே நிற்கிது. வாங்க அப்படியே நேராக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போட்டிருக்கு பாருங்க, ரிட்டர்ன் டு ஹிஸ்ட்ரி மே 2023 திரும்பி வச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பாருங்க சூப்பரா இருக்குங்க, பாலம் செமையா இருக்கு ப்ரோ.
ஓகே, அங்கே பாருங்க குரங்கெல்லாம் இருக்கு. சூப்பராக இருக்குங்க பாலம். சைடு பாலத்தில் சைடு பாருங்க. ஆனால் ஆற்றுல தண்ணி இல்லை. தண்ணி வந்துச்சுன்னா செமையாக இருக்கும். சூப்பருங்க. சரி, நான் அப்படியே குன்னூருக்கு முன்னாடி ஒரு ரூட் தெரியும். அப்போ உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம். மக்களே, நான் சொன்னேன்ல அந்த குன்னூர் கிட்ட பிரியும்னு, இப்போ வந்தாச்சு பாருங்க. நேராக போனா குந்தா, யூட்டன் திரும்பினா அந்த டேர்னிங்கிட்ட திரும்பினா ஊட்டி. இப்படி மேலே ஏறினீங்கனாலே குன்னூரோட இது வந்துடும். குன்னூர் டவுன் வந்துடும். இப்போ நம்ம வந்து நேராக தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம இப்போ வந்து போகணும். இப்போ வந்து நம்ம தலைக்குந்தான் போனோம். தலைக்குந்தான் அங்கே வந்து 2 ஊர் இருக்கும். இப்போ நம்ம போகிற வழியில் வந்து தாய் சோலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. செம்மையாக இருக்கும். டீ எஸ்டேட் தான். சூப்பராக இருக்கும். நான் அங்கே தாய் சோலை ரீச் பண்ணிட்டு வேணா உங்களுக்கு வந்து நான் பிளாக் பண்ணுறேன். அதேமாரி இந்த இடத்துலையும் ஒன்று 2 பிரிவு பாருங்க. கீழே இறங்கிடக்கூடாது. கீழே இறங்கிடக்கூடாது. மேலே தான் போட்டுருக்கு பாருங்க. 76 கிலோமீட்டர் இங்கேருந்து குந்தா. கீழே இறங்கிடக்கூடாது. நம்ம ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா முள்ளி வழியாக வருவோம். அது அது வேற லெவலில் இருக்கும். யானை என்ன குறுக்க இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, கிண்ணக்கரை கொஞ்சம் தூரம் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன். மக்களே, கிண்ணக்கரை ரைட் ஸ்டார்ட் பண்ணி கிண்ணக்கரை நெருங்கிட்டோம். போர்டு தெரிஞ்சிருச்சுங்க பாருங்க. கிண்ணக்கரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் 16 கிலோமீட்டர். கீழே போனால் கீழே அலோடு கிடையாது. மேலே தான் கிண்ணக்கரை. கிண்ணக்கரையும் இரிகேசியும். கீழே போனால் கீழே இந்த சைடு இப்படி இந்த ரோட்டில் போனால் கோரக்குந்தான். இங்கே வந்து அலோடு கிடையாது. ஆனால் இந்த ரோட்டில் போனால் பைசன் கிசன் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரோடு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். போலீஸ் கிலீஸ்ட்டை மாட்டாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்வென்ச்சர் தானே எல்லாமே. கேட்டால் மாற்றி வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் இந்த ரோடையும் ட்ராவல் பண்ணேன். இந்த இடத்துல தான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னன்னு தெரியல. திரும்பி நான் வரும்போது இந்த ரோடு வந்து இன்னும் ரொம்ப டென்ஸாக ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரோட்டில் நிறைய பைசன் பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கான்னு தெரில. நான் போன வாட்டி வந்தபோது பைசன் பார்த்தேன். போலீஸ் கிலீஸ் பார்த்துடக்கூடாது. போலீஸ் பார்த்தா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. கிண்ணக்குறை ஆனால் சம்மர்லேயும் நல்ல கிளைமேட் தாங்க. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வேகமாகவே போவோம். ஏன்னா யார் கண்ணிலையும் படுறதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஆகணும். இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோதான். இங்கே பாருங்க மங்கி பாருங்க. மேலே பாருங்க, சிங்கவால் குரங்குங்க. மேலே தெரியுதானு தெரியல. இங்கே பாருங்க, மேலே இருக்கு. மேலே சிங்கவால் குரங்கு. ஏதோ வண்டி வருது. ரிட்டர்ன் போகிறதா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இருங்க ஓரமாக போவோம். வந்தாங்கன்னா கிண்ணக்குறை போகிற ரூட்டுன்னு கேட்போம். நல்ல வேலை இல்லை, அது டூரிஸ்ட் வண்டி தாங்க. பிரச்சனை இல்லை. நான் கூட ஏதோ ஃபாரஸ்ட் இல்லை, நார்மல் வண்டிலையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வருவாங்க. பிடிச்சிட்டாங்கன்னு பிரச்சனை. பிடிச்சி தான் அவ்வளோ வாங்கன்னு சொல்லணும். அவ்வளோ பாருங்க, செம்மையா இருக்குங்க.
இந்த இடத்துலயும் ஏதோ கருப்பா இருக்கு, என்னன்னு கரெக்டா தெரியல. பாரு இங்கேயும் மங்கிங்க. மேல பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க. இங்க சைடுல பாருங்க, சைடுல பாருங்க. மக்களே இந்த சைடும் பாருங்க மங்கிங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. மக்களே வேற அளவுங்க. இந்த ரோட்டுக்கு வந்ததுக்கு ஏதோ மங்கி பார்த்துருக்கோம். அதுவும் அது சிங்கவால் குரங்குன்பாங்க, என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்ல அது ஒண்ணு. ரிஸ்க் எடுத்துதான் இதுக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த போர்டே பாத்தீங்கல்ல, காவல்துறை வந்து இதுக்கு அலோடு, இந்த ரோட்ல அலோடு கிடையாதுன்னு போட்டிருக்கு. பர்மிஷன் வாங்கிட்டு வரவங்க மட்டும்தான் வரலாம். சரி ரிட்டர்ன் ஆயிருவோமா என்ன? ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த ஒரு பெண்டு ஏறி பார்ப்போம். இங்க பாருங்க மரம் சாஞ்சு கிடக்குங்க. எவ்வளவு இங்க பாருங்க, மரம் சாஞ்சு கிடக்கு பாருங்க மேல. கீழெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். இது ரொம்ப நாளா இருக்கு. இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு பாருங்க. அட்வென்ச்சர் தாங்க. இதாங்க கிண்ணக்கோரையோட இம்பார்ட்டன்ட் விளாக்ஸ்லயே இதுதான் முக்கியமான இடம். இந்த இடம் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. இந்த ரோடு இப்பெல்லாம் வந்து இப்ப ரோடு போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ரோடு போடல. ஒரு பெண்டு ஏறுவோம், ஒரு பெண்டு ஒரு பெண்டுன்னு என்ன பஸ் எல்லாம் வருது. ஆனா இந்த ரோட்ல அலோடு உண்டா இல்லையா? அப்புறம் காவல்துறை அந்த ஏதோ போர்டு வச்சிருந்தாங்க, ட்ரை பண்ணுவோம். இங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. சரி ரிட்டர்ன் ஆயிடுவோமா? ரிட்டர்ன் ஆயிடுவோம், ரிட்டர்ன் ஆயிடுவோம். வாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிடுவோம். வந்து பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐயோ வேகமா போவோம் பாய்ஸ். என் உயிரே என்னை காப்பாத்திரு, வேகமா போகணும். ஏன்னா அங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தாங்க, அவங்க தான் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். அங்கேயே வந்து அவரு தம்பி இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எந்திரிச்சு போப்பாரு. அவர் வேற திரும்பி பார்த்தாரு. தம்பி நீ எதுக்குப்பா இங்க இந்த ரோடுக்கு வந்தேன்னு கேட்டு பிடிச்சாங்கன்னு அவ்வளவுதான் ஃபைனு. எவ்வளவு வேகமா போக முடியுமோ போயிருவோம். அவங்க பாத்துட்டாங்க வேற, அவங்களதான் பார்த்தாங்க ரிட்டர்ன் திரும்புறேன்ட்டு. கேமரா இல்லைன்னா கூட நான் ஏதாச்சும் சமாளிச்சிருவேங்க. தெரியாம ரூட்ல தெரியாம வந்துட்டேன்னு. கேமரா இருக்கு, வீடியோ எடுக்க தான் வந்தேன்னு தெரிஞ்சு போயிடும். பஸ் பின்னாடி போற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த டேர்னிங் இந்த டேர்னிங்ல எடுத்துருவோம். டேர்னிங் எங்கிட்ட வருது, இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், டேர்னிங்கே தெரியலங்க. பஸ் பின்னாடி வராங்க. பஸ் போட்டுங்க, பரவாயில்லங்க. பாருங்க பஸ் போற வேகத்துல செடிகள்லாம் எவ்வளவு டென்ஸா இருக்குன்னு. ரீச் பண்ணியாச்சா? இல்லையே. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தாங்க வந்து ஒரு மாதிரி கிராஸா வண்டி பாட்டி போட்டோ எடுத்தேன். அந்த வேலை அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அவரு தான் நான் அங்க உட்காந்துருக்கும் போதே வரட்டி விட்டாரு, நீங்க தான் உட்காரக்கூடாது ஃபாஸ்ட் ஏரியான்னு. நான் அதோடு இல்லைன்னு போட்டிருக்கும் போதே வண்டியில இதுக்குள்ள வந்தேன். புது ஆள் வேற தெரிஞ்சு அவ்வளவுதான் கொண்டு வச்சு ஜிங்கு 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 இதான் ஃபைனு தான். ஆனா இங்க பாருங்க கிரீனிஷா ரொம்ப மரத்துல எல்லாம் பாசி பிடிச்ச அழகா இருக்கு பாருங்க. வேற லெவலுங்க, இடமே வேற லெவலுங்க, செமையா இருக்குங்க.
இப்போ இங்க வந்தாச்சு. திரும்பி ஏறினோம்னா கிண்ணக்குறை. இன்னும் திரும்பி ஏறணும்னா கிண்ணக்குறை. நேரா 13 கிலோமீட்டர் கிண்ணக்குறை. போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தனியா வந்தேன்னா அப்பெல்லாம் பயமுத்தி விட்டாங்க. தம்பி தனியாலாம் போவதுப்பா, மான் முட்டுங்கிறாங்க. மான் முட்டு, நான் மான் முட்டி பார்த்ததே இல்லை. மான் முட்டும் காட்டு மாடு முட்டுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, மான் முட்டும்னு குன்னூர் ஊட்டியில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா இங்க உள்ளவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அது பாட்டுக்கு ஓரமா நிற்கும், நம்ம பாட்டு வந்துட்டோம்னா ஒண்ணும் பண்ணாதுன்னாங்க. ஒரு பைசனாச்சும் பார்த்துட்டோம்னா ஜாலியா இருக்கும். பார்ப்போம். போன வாட்டி நான் அந்த மாதிரி இங்கதான் அந்த இடத்துல தான் நான் இங்க பார்த்தேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நான் போட்டோ எடுத்துருக்கேன். பைசனா பக்கத்துல போட்டோ எடுத்தேன். இப்போ இங்க ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க, செமையா இருக்கும். மிஸ்டோட தான் எப்போதும் இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல, சம்மர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, இப்பயும் அப்படிதான் இருக்கும். வியூ பாயிண்ட்ல போய் நான் உங்களுக்கு விளாக் எடுத்து காட்டுறேன் பாருங்க, வேற லெவலு. அங்க நீங்க போகும்போது ஸ்லிப் ஆகும், வயசானவங்களாம் போகணும். அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களும் போக வேணாம். ஏன்னா அது நீங்க மேலேருந்தே பாருங்க, கீழே தான் இறங்கி இப்போ ரொம்ப ட்ரை பண்ணீங்கன்னா அது ஸ்லிப் ஆகி சறுக்கி விட்டுச்சுன்னா நேரம் நீங்க கீழே போயிருவீங்க. இங்கேருந்து எத்தனை அடி பள்ளம் தெரியாது, அது கீழே போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு அந்த வியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு அறிவு எப்படின்னா ஐடென்டிபிகேஷன்னா, இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு மரம் மாதிரி இப்படி வெட்டி கிடக்குற மாதிரி, இந்த ஓரத்திலேயே கிடக்குற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்துலதான் அந்த வியூ பாயிண்ட் வரும். நீங்க எப்ப வந்தீங்கன்னாலும் இங்க யாராச்சும் போட்டோ எடுத்துக்கிட்டு யாராச்சும் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கேரளாக்காரவங்க தான் இங்க வந்து போட்டோ எடுப்பாங்க. கேரளாக்காரவங்க தாங்க நிறைய பேர் டிராவல் பண்றது அவ்வளவு விரும்புறாங்க. நம்ம தமிழ்நாடுக்காரங்க, நம்ம தமிழ்நாடு வீரத்துல சிறந்ததுதான். சரி விடுங்க, ஏன் கேரளா தமிழ்நாடு பிரிச்சுக்கிட்டு, எல்லாம் இந்தியா தான். நம்மளாம் யாரு இந்தியன்ஸ் சொல்லிக்கலாம். ஆனா இந்தியாவுக்காக ஒன்றும் பண்ண மாட்டோம். அவ்வளோ. கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, ஆனா கூலிங் தெரியுது. எல்லா இடத்தோட இந்த இடம் கூலிங் நல்லா தெரியுது. கிண்ணக்கரை வில்லேஜ் அது செம்ம வில்லேஜுங்க. அங்க இங்கே எப்படி இருக்குன்னா அங்க வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அதான லாஸ்ட் எண்டு. இது வந்து இன்டீரியர் பிளேஸ். மோஸ்ட்லி வந்து ஊட்டி குன்னூர் டிராவல் வரவங்களாம், டூரிஸ்ட் பிளாட் வரவங்களாம் கைட்லாம் இங்கெல்லாம் அழைச்சிட்டு வர மாட்டாங்க. நம்மளாம் நெட்ல பார்த்து எதுவும் கேட்டா ஏதோ ட்ரை பண்ணி அழைச்சிட்டு வருவாங்களே தவிர அவங்களாம் அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நேரா நீங்க அது என்னது பொட்டானிக்கல் கார்டனு, லேக் வியூ இதெல்லாம் காட்டிட்டு தம்பியை கிளம்பும்பா அவ்வளவுதான், டூருன்னு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. மைக் ஆன்ல இருக்கான்னு தெரியல, நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். நல்ல வேலை மைக் ஆன்ல தாங்க இருக்கு. நானும் விளாக சின்னதா எடுக்கலாம்னு பாக்குறேன், போயிட்டே இருக்குங்க. எந்த இடத்துல பேசாம விட்டோம்னா அந்த இடம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இன்னக்குறை விளாக் எப்படியும் 2 எபிசோடு கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வரைக்குமே நான் 20-30 நிமிஷத்துக்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வேலை முள்ளி ஃபாரஸ்ட் போனோம்னா அங்கேயும் ஒரு நிமிஷம் எடுப்பேன். ஏன்னா அது வேற லெவலு. நீங்க போற எங்க பார்த்தாலும் யானை சாணி தான் இருக்கும். கொம்பன் கொலை இறங்கிட்டான், சோழி முடிஞ்சோ. வீட்டுக்கு சட்னியா தான் அழிட்டு போகணும் நம்மள. எனக்கு வந்து உன்னால டிராவல் பண்ண முடியும், உன்னால சோலோவா ஒரு டிராவல் பண்ண முடியுங்கிற தைரியத்தை கொடுத்ததே கிண்ணக்குறை தாங்க. நான் சோலோவா முதல்ல டிராவல் பண்ண இடம் வந்து கிண்ணக்குறை தான். 2வது விளாக அதை எடுக்கிறேன்.
மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி போன எல்லா இடமும் இப்போ திரும்பி நான் vlog எடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் நான் vlog எடுக்கல, இன்ஸ்டாகிராமில் தானே போட்டிருக்கேன். அதனால நான் எப்படின்னு திரும்பியும் vlog எடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் வெயில் காலம்னால நம்மளுக்கு சீசன் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு இடம் போனோம்னும் கரெக்டான சீசனாக இருக்க மாட்டேங்குது. இங்கே மேலே பாருங்க, மிஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. சொன்னேன்ல, கிண்ணக்கோரைனாலே மிஸ்ட் தாங்க. அது வந்து சம்மரா இருந்தானே வின்டரா இருந்தானே மிஸ்ட் தாங்க. பாருங்க, மிஸ்ட் இப்ப வந்து நம்மள மேக மூட்டத்துக்குள்ள அப்படியே ஒரு தனியா ஒரு லைட்டு போனோம்னு வைங்களேன், பிளசண்டா இருக்குங்க, ஜாலியா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க, மேக மூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க சைடு மேகம் வருது. சைட்லாம் பார்த்தா உங்களுக்கு மேகமா தான் இருக்கும். செமல இந்த மாதிரி இடம்னா. இங்க ஒரு மரம் கிடக்கு. இந்த மரம் தான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கான இடமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இருங்க நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், பண்ணியிருக்கும்ல. இல்லை இல்லை, இந்த இடம் கிட்ட தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை 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 இல்லை, இந்த இடம் இல்லை, இந்த இடம் இல்லை. நம்ம மேலே போகணும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எஸ்டேட்டாக இருக்கும். அங்கெல்லாம் நம்மளை அலோட் பண்ண மாட்டாங்க. மேக மூட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி எத்தனை? 11:30 மணிக்கு மேக மூட்டம் வருது. இங்க பாருங்க, சைடு பாருங்க, வியூவை பாருங்க. லைட்டா மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. சவுக்கு மரமா, என்ன மரம்னு தெரியல எனக்கு. சவுக்கு மரம் மாதிரி தான் இருக்கு. பாருங்க, வியூ பாயிண்ட் இங்க இருந்தாங்க. இந்த இடம் தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இல்லை கீழே இறங்கி போறாங்க, யாரும் தெரியல. இது மாதிரி போய் தான் ஏதாச்சும் விழுந்துடுறது. கீழே இறங்கி போறாங்க. போகலாம், நம்ம வந்து சேஃப்டி முக்கியம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வர இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த இடத்துலயும் வந்து நான் சிகரெட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா அவங்கெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சில மாரி இந்த மாரி பசங்க போனா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதுங்க. இயற்கையை வந்து ரசிக்கிற இடத்துல அதை அழிக்க வந்து ரசிக்காம அதை அழிச்சிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? பாருங்க, வியூ மட்டும் பாருங்க, செம. கொஞ்சம் வேகமா போமா ரோடு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் அமுங்கி ஓடுங்க. அதனாலதான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். நான் வேற எல்லாத்தையும் எடுத்து கீழே மேல எல்லாம் வச்சிருக்கேனா, ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. போனே வந்து நான் என் வண்டி சீட்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்கெட் மாரி செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா டிராவல் பண்ணுவோம்னு தெரிஞ்சே நான் இப்போ சீட்டு போட்டப்ப பண்ணி வச்சிட்டேன். அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப யூஸா இருக்கு. போனை பாக்கெட்ல வைக்காம டக்குன்னு முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டு இது அழுத்தி பார்ப்போமே என்னதான் ஆகுதுன்னு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க. எல்லா இடமும் இந்த குரங்கு, சிங்கவால் குரங்குன்னு இதெல்லாம். இது ஃபீமேல் மங்கின்னு தெரியல நினைக்கிறேன். மேல் மங்கி பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப பெருசா இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப சிங்கவால் குரங்கு இங்க பார்க்கல. பைசன் தான் பார்த்தேன். எப்படின்னா இந்த மாதிரி டேனிங் போயிட்டு ஒரு டேனிங் அப்படியே டக்குன்னு திரும்பும்போது பைசன் இருந்துச்சு. பார்ப்போம் பைசன் வருதா என்னன்னு பார்ப்போம். பைசன் வரணும், அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தானே. இப்ப காட்டு மாடு துரத்தி தெறிக்க ஓடணும்னா இதெல்லாம் லைஃப் லாங்ல மறப்போமா? சொன்னா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா முள்ளி இறங்கும்போது ஏதாச்சும் எலிபென்ட் என்ன சேஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணுச்சுன்னு வைங்களேன், லைஃப் லாங் அதை மறக்கவே மாட்டோம். டேனிங் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேனிங்கா இருக்கும். கார்ல வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி இங்க வந்து தடுப்பு இருக்காது. பாத்தீங்கன்னா சில இடத்துல தடுப்பு இருக்கும், சில இடத்துல தடுப்பு இருக்காது. தடுப்பு இல்லாதனால என்ன பண்ணுவீங்க, நீங்க டைரக்டா கீழே போயிருவீங்க. இந்த தடுப்பு இப்பதான் போட்டிருக்காங்க, புதுசா போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த தடுப்பு இல்லை, இப்பதான் போட்டிருக்காங்க. இந்த தடுப்பு எதுக்குன்னா, நீங்க வந்து போய் இப்படி முட்டுனீங்கன்னு வைங்களேன், முட்டுனீங்கன்னா என்ன நான் முட்டினேன்.
இப்படி முட்டுனீங்கன்னா இங்கேங்க அப்படி அடிச்சு இப்படி இங்கிட்டு தள்ளி விட்டுரும். எப்படின்னா இந்த இப்படி வந்து முட்டுனீங்கன்னா உங்களை வந்து பள்ளத்துக்கு தள்ளாது, ரோட் சைடு திரும்பி தள்ளி விட்டுரும். இந்த டெக்னாலஜி நல்லா தான் இருக்கு. இது வந்து கல்லட்டி சாலையில தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அந்த சாலையில வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஆக்சிடென்ட்டுக்கே பேர் போன இடம். எத்தனையோ பேர் செத்துருக்காங்க அந்த இடத்துல. கிண்ணக்கோரை என்னை மீண்டும் அழைத்தது. வந்திருக்கேண்ணா, திரும்பியும் ஒரு வருஷம் கழிச்சு வருவேண்ணா. இந்த வருவேனா வந்தாலும் வந்துருவேன். ஒரு வருஷம் கழிச்சுண்ணா, 2 மாசம் கழிச்சு யாரு கூப்பிட்டாலும் டக்குன்னு வந்துருவேன். அந்த மாதிரி ஊருனாங்க இதெல்லாம். எனக்கு குரங்கிட்டெல்லாம் ஜாக்கிரதையா இருக்குங்க, ஏதாச்சும் புடிங்கிட்டு போயிடும். நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் ரெக்கார்டரு, இதெல்லாம் மைக்கு, இதெல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் புடுங்கிட்டு போயிருச்சுன்னு அவ்வளவுதான். குரங்கிட்ட நம்ம உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த ரூட்லாம் செமையா இருக்குங்க. இந்த சைட்ல பாருங்க, மிஸ்ட் வருது. இங்க பாருங்க, வேற லெவல் மிஸ்டுங்க. இயற்கை தாங்க, இயற்கையை ரசிக்கணுங்க, ஜாலியா இருக்குங்க. இயற்கையை ரசிச்சு ஓட்டுங்க. இன்னும் ஓட்டும், ஜாலியா இருக்கு. டேனிங் தானே, உளுந்தா உசுறு பாத்துக்கலாம். ஆனா இந்த டேனிங் நின்றுகிட்டு ஓட்டுனோம்னா பிரச்சனை தான். இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. லைஃப் ஒன் டைம் ப்ரோ, அதை வாழ்ந்து பார்த்தணும். குறுக்க எந்த மணல் ராலியும் வந்துடக்கூடாது. பாருங்க செமையா இருக்குங்க, வேற லெவலுங்க. கிண்ணக்கோரைக்கெல்லாம் சீசன் டைமே கிடையாது, எல்லா டைமும் சீசன் தான். டேனிங் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த டேனிங்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு, சமங்க. ஹேர் பின் பண்ண டேனிங்லேயே நின்றுகிட்டே இறக்கி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. அங்க பாருங்க சைடு மிஸ்டர், இங்க பாருங்க, இங்க சைட்லாம் மிஸ்டர் ஆயிடுச்சுங்க. கன்ஃபார்ம் கிண்ணக்கோரை வில்லேஜ்ல மிஸ்டர் தான் இருக்கும், அடிச்சு சொல்றேன். நான் கூட நினைச்சேங்க சம்மர்ல வரோம் அதனால ரொம்ப இதா இருக்கும்னு. இல்ல நல்லா தான் இருக்கு, ஒரு கிரீனிஷ் குறையில செமையா இருக்குங்க. பாருங்க, வேற லெவலுங்க. அவ்வளவுதான், என்னால நிக்க முடியுது. ரொம்ப நேரம் நின்னா முழு அடிக்குது. பிரேக் அடிக்க முடியாது, பிரேக் பிடிச்சு இதான் என்னன்னு தெரியல. பிரேக் பிடிக்கல, ஓரளவு பிடிக்குது, பார்ப்போம். சைடு வியூ மட்டும் பாருங்க, சமங்க வேற லெவலுங்க. வேற லெவலு வைப்பு தான், எக்ஸ்ப்ளோரிங் தான். நாடோடியா சுத்தணும், நாடோடி வாழ்க்கை தான். வெல்கம் டு. இருங்க, ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்ன விழுந்துச்சுன்னு தெரியல. போன் இருக்கு சரி, எல்லாம் இருக்கு. ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல கட்டையில ஏத்துனதுனால படக்குன்னுச்சா என்னன்னு தெரியல, எனக்கு டவுட்டு. நம்ம வைப் ஆகிற நேரத்துல ஏதாச்சும் வாங்கும், ஆனா திரும்பி அந்த வைப்புக்கு வந்துருவாங்க. மிஸ்ட் பாருங்க வேற லெவலுங்க. மிஸ்ட் தாங்க இங்கிட்டலாம், அங்க பாருங்க மேல பாருங்க, நேரா பாருங்க, மிஸ்ட் தான் வேற லெவல். மிஸ்ட் கிண்ணக்கோரைனா வைப்பு தான், வைப்பு தான். அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன்லங்க, இந்த வியூ பாயிண்ட் இப்படிதாங்க போகணும். வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போமா. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வார்னிங் பப்ளிக் டூரிஸ்ட் ஃபீடிங் monkey, taking photography, selfies close to the wild animals, risk.
பார்த்துக்கலாங்க என்ன ஆனாலும். சரி வண்டி எங்கேயாச்சும் ஓரமா பார்க்கிங் பண்ணிட்டு போவோம். ரோடெல்லாம் மிஸ்ட்டுங்க. ரோடெல்லாம் மிஸ்ட்டுங்க. வேற லெவலுங்க. இங்க இருங்க. இது மேலதாங்க ஏறி போகணும். இது மேலதான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏறி போகணும். ஆனா சரியான பள்ளம். சும்மா சறுக்கி விட்டுச்சு, அவ்வளவுதான். வேற லெவல் மிஸ்ட்டுங்க. வேற லெவல் மிஸ்ட்டு. மக்களே நேராக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி நிற்கிது. இப்படிதான் ஸ்ட்ரைட்டாக ஏறி போகணும். வாங்க போவோம். மரத்தெல்லாம் தாண்டி போகணும். இப்போதான் அவங்கெல்லாம் வந்தாங்க, நம்மளை யூடியூபரான்னு கேட்டாங்க. அப்போ நானும் யூடியூபர்னு சொல்லிட்டேன். இல்லை இந்த வியூ மட்டும் பாருங்க, மிஸ்ட்டுங்க. வேற லெவல் மிஸ்ட்டுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ கூட பாதை எல்லாரும் நடந்து நடந்து பாதையா இருக்குங்க. நல்ல பாதை இல்லை. மூச்சு வாங்குது. இங்க பாருங்க மக்களே, வியூவை மட்டும் பாருங்க மக்களே. வேற லெவல் வியூ. வேற லெவல் வேற லெவல். மிஸ்ட் பாருங்க, மிஸ்ட் தான் வந்து மிஸ்ட் வந்து மூடுது. வேற லெவல் வியூ. நம்ம இப்போ எங்கே போனா கீழே இறங்கி அங்கே போகணும். ட்ரை பண்ணுறேன். சறுக்கி விட்டுருமான்னு தெரியல, ஷூவில் வேற கிரிப் இல்லை. ட்ரை பண்ணுறேன்னா அங்கே போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிளிஃப் இருக்கும். அங்கே கிளிஃபில் போய் உட்காந்தோம்னா செமையாக இருக்கும். புதிய யூடியூப் சேனல் ப்ரோ. என்னது ப்ரோ? சேனல் இன்னும் 1 month இருக்கும் ப்ரோ. 1 month. நான் ஆனால் முன்னாடியே நிறைய விளாக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் இருக்கா ப்ரோ? அதில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சேனல் ஓப்பன் பண்ணது இப்போ தான். அதில் ஹார்டி விளாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். HARDYN N வராது. vlog 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 VLOG. ஸ்பேஸ்லாம் இல்லை. ஓ வரலையா? HARD ஸ்பேஸ் விட்டு பாருங்க ப்ரோ. சாரி, இந்த கீழே இருக்கு பாருங்க. அதான். தேங்க்யூ ப்ரோ. இதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. கீழே போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, நான் கீழே போயிட்டு வரேன். மக்களே, நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ வந்து கீழே போகிறோம். பார்ப்போம். கீழே போனால் சறுக்கி விடுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சறுக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. சறுக்கி விட்டுச்சுன்னா சறுக்குதுங்க மக்களே, ரொம்ப சறுக்குது. மக்களே சறுக்குதுங்க. ஆள் இல்லாமல் இறங்கிட்டு இருக்கேன். போன வாட்டி கூட காப்பாற்ற ஒரு கேரளாலேருந்து ஒரு ப்ரோ இருந்தார். இங்க பாருங்க மக்களே, வியூவை மட்டும் பாருங்க, செம்மையா இருக்குங்க. இதாங்க சின்ன கோரை
திஸ் இஸ் கிண்ணக்கோரை. மக்களே பாருங்க, கீழே இறங்கி போவோம். நம்ம இதுக்கு இறங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ட்ரை பண்றேன். ஹெல்மெட்லாம் ஏன் போட்டுக்கிட்டே இறங்குறேன்னா, கீழே விழுந்து இது மண்டல கிண்டல அடிபிடிச்சுனுங்க, ஹெல்மெட் காப்பாத்திடும். ஜாக்கெட்டும் இருக்கு, அவ்வளோ அடிப்படாது. பார்ப்போம், நெகட்டிவா பேசக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். இந்த இந்த இடம் பாருங்க, இந்த இடம், அந்த பின்னாடி வியூ பாருங்க, எல்லாம் மிஸ்ட். இது ஒரு பெரிய கிளிஃபுங்க. இது கூகுள்ல எல்லாம் போட்டிங்கன்னா இந்த கிளிஃபு தான் வரும் கிண்ணக்கோரைக்கு. வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவல், வேற லெவல். மக்களே, நான் இங்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நான் அங்கே இறங்கிட்டு உங்களுக்கு vlog பண்றேன் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சறுக்குதுங்க, சறுக்கு சறுக்குது, சறுக்கிடுச்சுங்க. நல்ல வேலைங்க, ஏதோ கடவுள் பிரச்சனை தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், சறுக்கி நிற்கிறேன். அங்கே சைடை மட்டும் பாருங்க, அப்படியே சறுக்கி கீழே போயிருக்கும். பரவாயில்ல, வாங்க ட்ரை பண்ணுவோம். மேலே ஏறுறது கஷ்டம் நினைக்கிறேன். அப்போ வியூ மட்டும் பாருங்க மக்களே, வேற லெவல். மக்களே பேசிட்டு கிளிஃப் ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இறங்கினா வலிக்கிட்டு போயிடுவேன். நான் இதோட நிற்கிறேன், பயமா இருக்குங்க. மக்களே அங்க பாருங்க, பள்ளத்தை மட்டும் பாருங்க நீங்க, வேற லெவல், வேற லெவல் மக்களே. கிண்ணக்கோரை எக்க அடிக்குதுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேரை சொல்லி கத்துவோமா? வேற லெவல் இருக்குங்க, வேற லெவல், வேற லெவல். ரொம்ப பக்கத்துல போனா ஏதோ எனக்கே என்னமோ இழுக்குதுங்க, முடியல. பாருங்க செமையா இருக்குங்க, வேற லெவலுங்க. இப்போ இவ்வளவு தூரம் ஏறி போகணுமா? ஐயா ஐயா, இது தெரியாம நான் பாட்டு கீழே இறங்கிட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியல. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், இது பண்ணுவோம். மேலே மட்டும் பாருங்க, செம வியூங்க, செம வியூ, வேற லெவல்ல. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் லாஸ்ட் டைம் வந்த கூட இவ்வளோ மிஸ்ட் இல்லை. வாழ்க்கை இந்த கிண்ணக்கோரையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ஒண்ணுமே தெரியல, கிளிஃப் தான். இப்போ இது வரைக்கும் மிஸ்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு தாண்டி போனோம்னாலே கீழே விழுந்துரும். சரி, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கேமரா பிடிச்சிட்டு என்னால் ரொம்ப நேச்சரை ரசிக்க முடியல. நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரை ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹீனஸ்ரீகைன்னு ஊட்டியோட லாஸ்ட் வில்லேஜ், அங்கே தான் போகிறோம். அங்கே எதுவும் இல்லை, வில்லேஜ் தான், இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்துடுறோம். சரி, நான் போயிட்டு ஹீனரிகை பார்த்துட்டு திரும்பி கிண்ணக்கோரை வரும்போது கிண்ணக்கோரை கொஞ்சம் இடம் காட்டுறேன், அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய் மக்களே. மக்களே ஹீனஸ்ரீகை ரீச் பண்ணியாச்சு மக்களே. இதுதான் ஹீனரிகை வில்லேஜ். இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்ணனை அழைச்சிட்டு வந்தோம், ட்ராப் பண்ண சொன்னார். அவர் ரிட்டர்ன் போகும்போதும் வரேன்னாரு. அவர் ஏதோ ஃபாரஸ்ட்டில் இது டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ வேலை இருக்குது, நான் போகிறேன் ப்ரோனாரு. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது அவரையும் அழைச்சிட்டு போயிடுவோம். நான் அது வரைக்கும் இப்போ போயிட்டு சும்மா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க,
அதை போய் சும்மா பார்த்துட்டு வரேன். வாங்க போவோம். ரைடிங் 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 தான் வேற லெவலுங்க. கிண்ணக்கோரை வந்து இப்ப இவருதான் சொல்றாருங்க, நேத்து ஏதோ ஊட்டியில மழை பெஞ்சதுனாலதான் இன்னைக்கு இது கிளைமேட்டே நல்லா இருக்கு, இல்லன்னா வெயில் ப்ரோ, சத்த வெயில்னாரு. நல்ல வேலை நம்ம நேரங்க. அதான் சொன்னேன்ல, நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ஒரு நல்லது நடக்குங்க. அதான் இது ஈனரகை வில்லேஜ் பாருங்க. ஓ மை காட், நல்ல வேலை பள்ளம் லைட்டா தான் இருந்துச்சு. மக்களே மக்களே எம் மக்கள் எம் நாடு, மக்களோட என் ஃபேமிலி, மை ஃபேமிலி பாருங்க. ஹிரினசீகை வில்லேஜ் ரீச் பண்ணியாச்சு மக்களே. யாருங்க வில்லேஜ் பாருங்க, பெயிண்டிங்லாம் கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் வருவாங்கன்ட்டு இப்படி போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த கலர்ல வச்சிருக்காங்க. அக்கா இது மேல வண்டி போவாதா, அலோடு கிடையாதா? சரி சரிக்கா சரிக்கா. இதாங்க வில்லேஜ், இதுக்கு மேல வண்டி கிடையாது, அலோடு கிடையாதான். சரி நம்ம இப்படியே திரும்புவோம், பார்ப்போம். அக்கா இங்க ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்களே, அது எங்க? நடந்து போகணுமா? அப்படியாக்கா, சரி சரி. இது ஏன் அலோடு கிடையாது? ஓ சாமி இதுவும் இருக்கு. சரி சரிக்கா சரிக்கா. ஊர்ல யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களாங்க, ஊர் கட்டுப்பாடுன்னு நினைக்கிறேன். அதையே நம்ம மீறணும், ரிட்டன் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் செம்மையா இருக்குங்க, சைட்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இன்னும் 43 இறங்கணுங்க, 19வது தான் இறங்கியிருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு மழைன்னு.